அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஒன்று ஏற்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் கடவுள் ஏதோ ரூபத்தில் கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமையறதுக்கான மிக அற்புதமான முருகனுடைய ஒரு மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேறு இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க அது மாதிரி இருக்கலாம். எந்த ஒரு முயற்சிக்கு பின்னாடியுமே நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமும் நடந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா, நல்லது நடக்காதா அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்லது தான் நடக்கணுங்கிறதுக்கு நம்ம என்ன தான் கடின உழைப்பு போட்டாலும் கண்டிப்பாக இறைவனுடைய அருளுங்கிறது பரிபூர்ணமாக வேணுங்க. அப்படி நமக்கு இறைவனுடைய அருள் சொன்ன உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகா, எனக்கு இதை நல்ல ஒரு விஷயத்தை அது கண்டிப்பாக எனக்கு முடிச்சு கொடு முருகா, எனக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வேண்டிக்கிட்டு எந்த ஒரு காரியம் தொடங்கி பாருங்களேன், நிச்சயம் அவருடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தானே ஒழிய உங்களுக்கு என்றைக்குமே ஒரு கஷ்டமே இருக்காதுங்க. அப்படி முருகனுடைய ஒரு நம்மளுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்க, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கிறதுக்கு அதாவது நம்முடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திர வரிகள் பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு நினச்சது நிறைவேறணும், இல்லாட்டி நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற ஒரே பரிகாரங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கப்பா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் ஏற்றுங்க அப்படி நிறைய பேர் முருகனுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். வெற்றிலை தீபமாக இருக்கட்டும், நம்முடைய துவரம்பருப்பு தீபமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அது கர்மாக்களுடைய அடிப்படையில் கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு கர்மாக்கள் நம்ம எவ்வளோதான் எத்தனை கோவிலில் போய் பரிகாரம் பண்ணாலுமே அந்த கர்மாக்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று செய்யறதுக்கு ரொம்ப முட்டுக்கட்டைகள் வந்துக்கிட்டே இருக்குமோ, இல்லாட்டி அந்த பரிகாரங்கள் செய்யவே விடாதான். அதையும் மீறி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அந்த ஒரு வேண்டுதலையோ ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் நிறைவேற்றி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கர்மா தோற்று போயிருங்க. நம்முடைய இறை அருள் கண்டிப்பாக உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ், முழு பிளெஸ்ஸிங்ஸு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இறை அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எவ்வளவு தடங்கல்கள் எது வந்தாலுமே சரி, வாழ்க்கையில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமே நீங்கள் விட்டாதீங்க. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் மந்திரங்கள் நம்ம இது மாதிரி சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நம்மளே வாழ்க்கையில் நான் ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், டெய்லி ஒரு வாரம் சொல்லுவோம், 10 நாள் சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஒர்க் பிஸி இல்லாட்டி குடும்பத்தில் ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். திருப்பி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிப்போம். நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதுதான் அந்த கர்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளே சில விஷயத்துக்கு அப்படி முட்டுக்கட்டை ஆயிரும். அப்படி ஆகாமல் ஒரு விஷயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறணும், இது லைஃப்பில் என்னோட சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எதை வேணாலும் எவ்வளோ ஸ்லோகங்கள் வேணாலும் படிங்க. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு முருகனை சாட்சாத்தமாக பரிபூர்ணமாக நீங்கள் நம்பி இந்த ஒரு மந்திரத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் வரும், மாற்றமும் வருங்க. அப்படிப்பட்ட மந்திரம் இப்போ பார்க்க போகிறீங்க. வாழவே தாந்தப்பா வாசம்பூ கத்தன்பா, மாலை பூனே மதிர மால் வளர்த்தே சாலவ, மாபாசம் போக மதிதேசர் மாபூதம் வாபா தந்த வேலவா. இது சஸ்திரபந்தத்துடைய மிக அற்புதமான வரிகள். இந்த ஒரு மந்திரங்கள் நம்ம டெய்லி நீங்கள் சொல்லலாம். டெய்லி 27 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி எங்களால் டெய்லி சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் முருகனுடைய விசேஷமான நாட்கள் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வைகாசியோட சஷ்டி, இன்றைய நாள் இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல, பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் எரியட்டும் உங்கள் வீட்டில். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் டக்குன்னு போயிட்டு சுவாமி ரூமில் உட்காந்து கிழக்கு முகமோ வடக்கு முகமோ உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்களேன், நிச்சயம் பலவித மேஜிக். அதுவும் இன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு நீங்கள் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரம் ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரத்தில் நல்ல நம்ம முருகனுடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம ஆரம்பித்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பா முருகா அப்படின்னு கேட்டு பாருங்களேன், நிச்சயம் பலவித மாற்றங்கள் இருக்குங்க. இந்த ஒரு மந்திரத்துடைய பெயர் சஸ்திரபந்தம். இது
பாம்பன் சுவாமிகள் இயற்றிய மிக அற்புதமான மந்திர கவசம் கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை நம்ம யார் ஒருத்தங்க முருகனை நினச்சிட்டு நம்ம உச்சரிக்கிறோமோ, இந்த மந்திரமானது அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்மளை சுற்றி எப்படி கந்தசஷ்டி கவசம் நம்ம சொல்ல 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 நம்ம சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர், அதாவது நம்மளுடைய ஒரு கவசம் மாதிரி நம்ம சுற்றிலே இருந்து நம்மளை முருகன் காப்பாற்றுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சஸ்திர பந்தம் நம்முடைய உடம்பு நமக்கே தெரியாமல், கண்ணுக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றக்கூடிய மிக அருமையான ஒரு சஸ்திர பந்தம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மாற்றங்கள் சொல்கிறோம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்முடைய பணப்பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் தேவையோ, என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ, இது எல்லாமே உடம்புலையாக இருக்கட்டும், மனசுலையாக இருக்கட்டும், ஒரு ஆரோக்கியத்திலையாக இருக்கட்டும், நமக்கு ஒரு தெம்பு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேண்டலாம். இல்லை உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வேண்டலாம். என்ன வேண்டி கேட்குறீங்களோ அதற்கான ஒரு விடை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகள் நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசார ஒரு பாம்பன் சுவாமிகள் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி 27 முறை சொல்லணுமானால் நிறைய பேருக்கு அப்படி சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி பூஜையில் 4 வரிகள் தான், ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். முருகனுடைய விசேஷமான நாட்கள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, அது மாதிரி விசாக நட்சத்திரம், அது மாதிரி முருகனுக்கு எப்போ விசேஷமான நாட்களோ அந்த நாட்களில் 27 முறை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், இது எல்லாமே நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்கள் நம்ம சொல்ல 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 அந்த ஒரு இடத்துல எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறதே இல்லாமல் போயிடும். ஒரு கெட்ட ஒரு புத்தியாக இருக்கட்டும், ஒரு திருஷ்டியாக இருக்கட்டும், வேறு எந்தவித கெட்ட எண்ணங்கள் இது எல்லாமே அழித்து அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எண்ணங்கள் நல்லபடியாக வரும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கடையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையில் இந்த சஸ்திர பந்தம்ங்கிற ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது. நல்ல பெரிய கடை தான் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் மாட்டி வச்சிடலாம். அப்போ உங்கள் கஸ்டமராக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், போக வர அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, இது என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த சஸ்திர பந்தத்தை பார்த்துட்டு அந்த ஒரு மந்திர வரிகள் அந்த இடத்துல உச்சரிக்க இது என்னப்பா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா நிறைய பேர் இப்படி நம்மளே ஒரு கடைக்கு போவோம், அந்த இடத்துல போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி டக்குன்னு படித்து பார்ப்போம் பாருங்கள். அது மாதிரி அந்த போர்டு மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டால் கூட அதில் இருக்க அந்த மந்திர வரிகளை அந்த இடத்துல படிக்க கஸ்டமர்ஸ்க்காக இருக்கட்டும், மற்ற வெளியிலேருந்து யார் அந்த கடைக்குள்ளே வந்தாலும் அவங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே வராதுங்க. நல்ல பாசிட்டிவிட்டி ஆகி உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வீடாக இருக்கலாம், அந்த இடத்துல நல்ல அடுத்ததுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம். நிச்சயம் முருகனுடைய அருளால் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.